உஷா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி. செய்வாங்க வாங்க, உங்க வேலையை நாங்க சேர்த்துக்கினாங்கன்னா இழிச்சாயா? ஏய், முடியும்னா முடியும்னு சொல்லு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு, அதோட நிறுத்திக்க. ஐயா, அப்படியே முடியாதுன்னு சொன்னா நீங்க ப்ராஜெக்ட் செஞ்சு கிழிச்சிருவீங்க. ஏய், வேற ஆளை பாரு, உன் வேலைக்கெல்லாம் நான் அவனை இழிச்ச வாய் பிழிச்சிக்கிற கிடையாது. என்ன புளிச்சக்கீரையா? எவ்வளோ வருஷம் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்டு. அதெல்லாம் இப்போல்லாம் எங்கம்மா கிடைக்கிது? நல்ல ருசியாக இருக்கும், எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கும். எங்கே உங்கள் அம்மா அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா? அப்பா, அந்த பிடிச்சிக்கிறல்லப்பா, நீங்க வேற எதை சொன்னாலும் எப்பா பார்த்தாலும் சோறு சோறு. முதல்ல உங்களுக்கு ருசியாக சமைக்க தெரியுதா? அம்மாவை மட்டும் குறை சொல்றதுக்கு முதல்ல கிளம்பி வந்துடுவீங்க. குறை சொல்லலம்மா உஷா. ஐயோயோ, நீ ஒரு ஆளே போதும் போல இருக்கே. உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்து இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி விட்ருவ போல இருக்கே. சமைக்கிறது எப்படின்னு அவள் தானே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அவள் கடமைம்மா. சம்பாதிக்கிறது எப்படி என் கடமையோ அதுமாரி சமைக்கிறது அவள் கடமை. என்ன அம்மா பேசுறீங்கப்பா? அண்ணா நீங்க என்ன கடையில் விற்கிது கண்ணுக்கு போடுற மையி, சமைக்கிறது எங்கள் அம்மாவோட கடமை அப்படிங்கிறீங்க? கடமை கிடையாதும்மா, கடமை. பா, நீங்களே இப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களோட ஹீரோ. வீடுன்னா 2 பேருக்கும் பொதுவானது தான்ப்பா. நீங்களும் வீட்டு வேலை செய்யலாம்ப்பா, தப்பு கிடையாது. அம்மா சம்பாதிக்கலைனாலும் நீங்கள் வீட்டு வேலை செய்ய கற்றுக்கணும், அதுதான் உங்களோட கடமை. அட போங்கம்மா, உங்கள்கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பார். உங்களுக்கு புரியவா போகுது? அது எப்படி புரியும்? ஒருத்தவங்க சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு புரியாதுப்பா. ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைங்களாச்சே. இதை பாருமா உஷா, நீ நல்லா படிக்கிற பிள்ளை, பெரிய ஆளாக வரணும். இப்படி ஏற்று பேசிக்கிட்டு இருக்காதம்மா. எதிர்த்து பேசினாதான் பெரிய ஆளாவே வர முடியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? உன்கிட்ட பேசணும்னா 4 கிளாஸ் பூஸ்டர் குடிச்சிருந்து தான் நான் பேசணும் போல இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்துடும்னு நினைக்கிறேன். வர்ற வழியில் ரோட்டில் நெட்ட வழியை பார்த்தேன். மாமா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கா அப்படின்லாம் விவரம் பூராத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அம்மா வீட்டில் தான் இருக்கா, அவள் நல்லா இருக்கான்னு நான் சொல்லி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா இருக்கா அப்படின்னு நெட்ட வழி கேட்டாக்க சூப்பராக இருக்காங்க, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சூப்பராக போய் சொல்லணும். ஏன் 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 எதுக்கு என்னத்துக்கு போய் சொல்லணுங்கிறேன்? அம்மா தான் வீட்டில் இல்லைல்ல, எங்களெல்லாம் போய் சொல்ல முடியாது. நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம். அம்மாவை சண்டை போட்டு நீங்கள் தானே வீட்டை விட்டு அனுப்புனீங்க, நெட்ட வழி ஆட்டிக்கிட்டு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லிவிடுவோம் அப்பா தான் சண்டை போட்டு அம்மா வீட்டை விட்டு வெளில போன அனுப்பிச்சி விட்டுட்டாருன்னு. நான் மட்டும்தான் சண்டை போட்டேனா? உங்கள் அம்மா சண்டையே போடவே இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது. யார் கேட்டாலும் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அப்படி தான் சொல்லி ஆகணும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. அப்புறம் நீங்கள் 3 வேளை நல்லா விதவிதமான சாப்பாடு கேட்டீங்கல்ல, அதனால் உங்களோட நல்லதுக்காக மட்டுமே சூப்பராக ஒரு சமயக்கார அம்மாவை கூட்டு வர போகிறேன். நல்லா விதவிதமாக 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. அப்பா, ஆனால் நாங்கள் சமயக்காரவங்களாம் கேட்கலப்பா, அம்மா தானப்பா கேட்டோம். அம்மா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன், அப்புறமா அம்மா அங்கே வந்துடுவான். அதுக்கப்புறம் அவள் இதை விட விதவிதமாக செஞ்சாகணும், அந்த அளவுக்கு அவள் மாட்டிக்குவா. பா, என்னப்பா அதெல்லாம் சவால் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? அம்மாவை போய் அழைச்சிட்டு வாங்கப்பா. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அம்மா வந்துடுவாங்கப்பா. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னைக்குமே நானாக போய் அவளை வீட்டுக்கு வாடின்னு கூப்பிடவே மாட்டேன். அப்புறம் நீங்கள் கூப்பிடாம அம்மா எப்படி வருவாங்களாம்? அவளாவே தான் வரணும், நான் கூப்பிடவே மாட்டேன். உங்கள் வேலை என்னன்னா, அம்மா வீட்டில் இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ? என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குமோ? ப்ராஜெக்ட் செய்ய வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாளுக எனக்கு. அம்மா, இவ ஒருத்தி. உனக்கு என்னாச்சுப்பா? ஏன் டல்லா இருக்க? அது எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இதை பாருங்க, யாரு கேட்டாலும் அம்மா வீட்டில் தான் இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லணும். என்னப்பா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்? ஒன்றும் இல்லைடா. டேய், எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓ, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேனே. அதை விட எனக்கு வேற என்ன வேலை? அடடே, வாங்க வெளிநாட்டு அதிபரான வெள்ளை பூசணிக்காவே. ஏய், என் பேரு ராகுல். வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லாத, அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பாட்ட சொல்லிடுவியா? டேய், நீ ஒரு வெள்ளை பூசணிக்காடா, உங்க அப்பா ஒரு குண்டு பூசணிக்காடா, போய் சொல்லு. அவர்கிட்ட சொன்னா என்ன? அப்ப
ஏய் உஷா, உனக்கு என்னடி பிரச்சனை? நீ தான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல, அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஏய் நிஷா, இந்த பூசணிக்கா குடும்பம் சூப்பராக உனக்கு ஹெல்ப் பண்ணடி. ஸ்கூலில் செம்மையாக உனக்கு பாராட்டு விழா தான் நாளைக்கு. இவன் இருக்கிற எல்லா படத்துலையும் முட்டை மார்க் வாங்குறவன், இவன் உனக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு தர போறானே. இத பாரு உஷா, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் உஷா, வாயை முட்டை கொஞ்ச நேரம் சும்மா இருண்டி. ஏய் நீ சும்மா இருடி. டேய் நல்லா என்ன விட்டு விட்டு கிளம்பி போட. இங்க பாரு நிஷா, உனக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ உதவி கேட்டியேங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்தேன். அனாவசியமா உங்க அக்கா என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லா இல்ல, பெரிய பிரச்சனை இல்லை. நான் பெரிய கோவக்காரன். என் கோவத்தை பத்தி உங்க அக்காவுக்கு சுத்தமா தெரியாது. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. டேய் நீ கோவப்படாதடா, நான் அவளை போ சொல்லிடுறேன். அப்படி சொல்லு, உனக்காக தான் நிக்கிறேன். அது மாதிரி சொன்னா தான் நல்லா இருக்கும். ஏய் உஷா, கேட்டுக்கிட்டல? போ போ போ, நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ போயிட்டே இரு, நீலாம் ஒரு நாளும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். கூட பிறந்த அக்காவா இருந்துட்டு ஒரு தங்கச்சிக்கு உதவி செய்ய முடியல, பேச்சு மட்டும் பேசுறேன் நல்லா. போ போ போ. டேய் எந்த கருமத்தை வேணா செஞ்சு தரடா, நீ இந்த டான்ஸை மட்டும் ஆடாதல. ஆளும் மூஞ்சியும் கையும் காலும் சைஸையும் பாரு. சிச்சி. ஏன் எங்களுக்கு என்ன குறைச்சலு? அட கருமமே, எல்லாம் என் தலையெழுத்து. எக்கேட கெட்டு ஒளிங்க, எனக்கு என்ன. நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க. உதவி பண்ண யாராவது வந்தாக்கா இப்படிதான் பேசுவீங்களா? இதான் உங்க குடும்ப பழக்கமா? டேய் இவ பாட்டு பேசிக்கிட்டே இருப்பா, வாடா நம்ம போலாம். நிஷா, இப்ப சொன்னியே இது கரெக்ட். உங்க அக்காட்ட பேசணும்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால வா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓரோரம் புளிய மரம் தானனனா தானனனா. இவன் கூடலாம் சவகாசம் வச்சுக்கிறாளே, இவளை நான் என்னத்தான் பண்றது? ஹாய் ஆண்டி. ஹாய் உஷா கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? ஃபைன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஏய் என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாதுடி. எத்தனை டைம் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி அம்மா எங்க வீட்டில் இருக்குதா? அப்பா எங்க? கூப்பிடு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். இந்த பக்கம் வந்தேன், சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா ஆண்டி? ஆண்டி அம்மாவும் அப்பாவும் வெளில போயிருக்காங்க ஆண்டி, இப்போ வீட்டில் இல்லையே. என்ன, அம்மாவும் அப்பாவும் வெளியில் போயிருக்கிறாங்களா? அச்சச்சோ. சரிடா கண்ணு, அம்மாவும் அப்பா வந்தா நான் கேட்டேன்னு சொல்லு. 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல? சரி சரி, அது போதும் எனக்கு. நான் வந்துருப்பேன்னு மட்டும் சொல்லு, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். பாய். பாய் ஆண்டி. அடே எங்கள் அப்பா, பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாமங்காரன் எப்படி பொய் சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காராம்மா. அம்மாவும் அப்பாவும் வெளியில் போயிருக்குன்னு இப்படி பொய் பேசுது இந்த புள்ள. பாப்பா, முதல்ல ராசாமணி அக்காக்கிட்ட போய் உன் புருஷன் பிள்ளைங்க கொண்டு போய் பேசுகிறதுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லணுப்பா. பாவம் அந்த அக்கா எவ்வளோ வருத்தப்படுது.